அன்னைக்கு முழுசும் கடினமா உழைச்சிட்டு சோர்வா சாயங்காலம் வீட்டுக்கு போறீங்க. அப்போ உங்க மனைவி உங்ககிட்ட ராத்திரிக்கு என்ன சமையல் பண்ணான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? நீயே முடிவு பண்ணி ஏதாவது பண்ணுமான்னு தான் சொல்வீங்க. அன்னைக்கு முழுசும் பல முடிவுகளை எடுத்து எடுத்து கடைசில ஒரு சின்ன முடிவை எடுக்க கூட முடியாதபடி நீங்க சோர்வடைஞ்சிட்டீங்க. இத டிசிஷன் ஃபெட்டீக்னு சொல்வாங்க. இப்படி களைப்பாகும் நேரத்துல நம்மால முடிவு எடுக்க முடியாது. அப்படியே முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது. அதனால எந்த முடிவுகளை நாம எடுக்கணும், எந்த முடிவுகளை அடுத்தவங்களை எடுக்க விட்டுறணுங்கிறதுல நாம கவனமா இருக்கணும். எல்லாத்தையும் நான் தான் செய்வேன்னு சொல்லக்கூடாது. ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 35,000 முடிவுகளை எடுக்கிறான். ஆனா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றவங்க 40லிருந்து 50 டிசிஷன்ஸ் தான் எடுக்கறாங்க. எந்த ட்ரெஸ்ஸ போடுறது, என்ன சாப்பிடுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்து மனச போட்டு குழப்பி நாம களைப்படைஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் முக்கியமான டிசிஷன்ஸ் எடுக்க நம்மால முடியாம போயிருது. இதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன், ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு கலர் ட்ரெஸ், அதாவது திங்கட்கிழமை ஒரு கலர், செவ்வாய்க்கிழமை ஒரு கலர், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு கலர், அல்லது சில நாட்கள் ஒரே கலர்னு தீர்மானிச்சு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் எந்த ட்ரெஸ் போடணும்னு முடிவு எடுக்கிறதுக்கான நேரத்தை சேவ் பண்ணலாம். இதே மாதிரி சாப்பாடு, ஒவ்வொரு நாளும் காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, டிஃபன், ராத்திரி சாப்பாடு என்ன அப்படிங்கறத குடும்பமா உட்கார்ந்து முடிவு பண்ணி ஒரு மாசத்துக்கு டைம் டேபிள் போட்டுட்டோம்னா ஒவ்வொரு ராத்திரியும் நாளைக்கு என்ன சாப்பாடு பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. அதிகமான நேரத்தை சேமிக்கலாம். எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னால இந்த கேள்வியை கேளுங்க. இந்த முடிவை நான் எடுக்கணுமா, இல்ல அடுத்தவங்களை எடுக்க விட்டுறலாமா? முக்கியமான முடிவுகளை மட்டும் நீங்க ஞானமா எடுத்து எப்பவும் புத்துணர்ச்சியோட இருங்க. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும்.